ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. மத்திய கிழக்கில் ஈராக்கிலும் சிரியாவிலும் உள்ள ஈரான் ஆதரவு அமைப்புகள் மீது அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்கள் இலக்குகளுக்கு சேதம் ஏற்படுத்துவதை கடந்து பல்வேறு செய்திகளை சொல்ல விளைகின்ற தாக்குதல்களாகவே பார்க்கப்படுகின்றன. அமெரிக்காவின் தாக்குதல் இலக்குகள், தாக்குதல் நடத்துவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரம், ஆயுதங்கள், தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்காவின் பென்டகன் உபயோகித்த சொல்லாடல்கள், இவை எல்லாமே அந்த தாக்குதலை கடந்த பல புவிசார் ராஜதந்திர நகர்வுகள் அமெரிக்கா மேற்கொண்ட அந்த தாக்குதல்களின் பின்னணியில் இருக்கின்றன என்பதை வெளிப்படுத்துவதாகவே இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றியெல்லாம் பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு விடயத்தை இங்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன். ஈராக்கிலும் சிரியாவிலும் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்கள் அத்தனையுமே ஈரானின் இலக்குகள் தான் என்பதை முதலில் நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. நேரடியாக ஈரானின் இறையாண்மைக்குட்பட்ட நிலப்பகுதி மீது அமெரிக்கா தாக்குதலை மேற்கொள்ளவில்லையே தவிர, கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்கா தாக்குதல் மேற்கொண்ட 85 இலக்குகளுமே ஈரானின் இலக்குகள்தான். ஈராக்கிலும் சிரியாவிலும் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்கள் அத்தனையுமே நேரடியாகவே ஈரானை பலவீனப்படுத்தக்கூடிய தாக்குதல்கள் தான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏன் என்பதை முதலில் பார்த்து விடுவோம். மத்திய கிழக்கை பொறுத்தவரை அந்த பிராந்தியத்தின் மிக முக்கியமான ஒரு வல்லரசு என்று ஈரானை கூறலாம். கிட்டத்தட்ட அணுவாயுதத்தை தயாரித்து முடித்துவிட்ட ஈரான் உலகில் அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வைத்துள்ள 4வது பெரிய நாடு என்று கூறப்படுகின்றது. வல்லரசான ரஷ்யா உக்ரைனில் மேற்கொண்டு வருகின்ற யுத்தத்தின் போக்கு தற்பொழுது ஈரான் வழங்கி வருகின்ற ஆயுதங்களிலேயே தங்கியிருக்கின்றது என்று கூறும் அளவுக்கு ஈரான் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக அங்கு வளர்ந்துவிட்டுள்ளது. மிக முக்கியமாக பலவிதமான துணை ராணுவ குழுக்களை வளைகுடா முழுவதும் உருவாக்கி அவற்றிற்கு பயிற்சிகள், ஆயுதங்கள் போன்றவற்றை வழங்கி மத்திய கிழக்கின் பல நாடுகளை தனது மறைமுக கட்டுப்பாட்டின் கீழேயே வைத்துக் கொண்டிருக்கின்றது ஈரான். மத்திய கிழக்கில் அதிகம் செல்வாக்கு செலுத்தி வருகின்ற நாடு எது என்றால் அது ஈரான் தான். மத்திய கிழக்கில் உள்ள லெபனானை எடுத்துக்கொண்டால் தனது துணை ராணுவ குழுவான ஹிஸ்புல்லா ஊடாக ஈரான் லெபனானில் முழுவதுமாகவே ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது. சிரியாவை எடுத்துக்கொண்டால் அங்கு ஈரான் உருவாக்கி வைத்துள்ள பல்வேறு ஆயுத குழுக்களினூடாக அது அங்கு பாரிய செல்வாக்கினை செலுத்தி வருகின்றது. ஏமனை எடுத்துக்கொண்டால் ஈரானின் துணை ராணுவ குழுவான அன்சர் அல்லா மூலமாக ஈரான் அங்கு முழுமையாகவே ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது. ஈராக்கில் ஹட்டாய்ப் ஹிஸ்புல்லாக்கள் போன்று 10க்கும் மேற்பட்ட தனது துணை ராணுவ குழுக்களை வைத்துக் கொண்டு அது மேலாதிக்கம் செலுத்தி வருகின்றது. பலஸ்தீனத்தை எடுத்து நோக்கினால் அங்கும் ஹமாஸ் போன்ற ஈரான் ஆதரவு குழுக்கள் தான் பலஸ்தீனத்தை கட்டுப்படுத்தி வருகின்றன. இதே போன்று பஹ்ரைன், சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலும் கூட தனது துணை ராணுவ குழுக்களை உருவாக்கி செல்வாக்கு செலுத்தும் நீண்டகால திட்டங்களை ஏற்கனவே மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டுள்ளது ஈரான். பெரும்பான்மையான மத்திய கிழக்கு என்பது கிட்டத்தட்ட ஈரானின் மறைமுக ஆதிக்கத்தில் தான் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா போன்ற ஒரு உலக வல்லரசு மத்திய கிழக்கில் ஈரானை முடக்க நினைக்கின்ற அல்லது அடக்கி வைக்க நினைக்கின்ற புள்ளி இதுதான். ஈரான் தான் நினைக்கின்ற அத்தனை காரியங்களையும் தான் அங்கு உருவாக்கி வைத்துள்ள துணை ராணுவ குழுக்களை பாவித்து நிறைவேற்றி வருகின்றது. தான் விரும்பும் அத்தனை இலக்குகளையும் ஈரான் தாக்குகின்றது நேரடியாக அல்லாமல் தனது துணை ராணுவ குழுக்களை வைத்துக் கொண்டு.
ஈரானை யாருமே நெருங்க முடியாத பலமான பாதுகாப்பு வலைப்பின்னலை தனது துணை ராணுவ குழுக்களினூடாக அமைத்துவிட்டு மிகவும் பாதுகாப்பாக நிலையெடுத்து வெற்றிகரமாக செயற்பட்டு வருகின்றது மத்திய கிழக்கில். ஈரானின் இந்த தந்திரோபாய நகர்வும் அமெரிக்காவின் நலனும் சந்திக்கின்ற சிக்கலான புள்ளிதான் தற்பொழுது அங்கு உருவாகியுள்ள முறுகல் நிலை. காசாவில் நடைபெறுகின்ற விடயங்களை காரணம் காண்பித்து மத்திய கிழக்கில் ஈரானின் துணை ராணுவ குழுக்கள் மேற்கொண்டு வருகின்ற காரியங்கள் எல்லாமே அமெரிக்காவின் நலனுக்கு விரோதமான காரியங்களாகவே நோக்குகின்றது அமெரிக்கா. இஸ்ரேல் மீது ஹமாஸ் மேற்கொண்ட அக்டோபர் 7ஆம் தேதிய தாக்குதலில் பல அமெரிக்க பிரஜைகள் பாதிக்கப்பட்டது முதற்கொண்டு உலகில் 40% கடல் வர்த்தகத்தில் பாதிப்பினை ஏற்படுத்திவிட்டுள்ள குத்தி அமைப்பான அன்சர் அல்லாவின் தாக்குதல்கள், ஈராக்கிலும் சிரியாவிலும் நிலை கொண்டுள்ள அமெரிக்க படையினர் மீதான ஏவுகணை தாக்குதல்கள் என்று அமெரிக்காவை நேரடியாகவே பாதிப்படைய செய்யக்கூடிய பல காரியங்கள் ஈரானின் துணை ராணுவ குழுக்களினால் தொடர்ச்சியாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கான ஒரு பதிலடியைத்தான் தற்பொழுது அமெரிக்கா வழங்குவதற்கு முன் நகர்த்துகின்றது. அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் காசா யுத்தம் ஆரம்பமான தினம் முதற்கொண்டு கடந்த 3.5 மாதங்களில் மாத்திரம் வளைகுடாவில் நிலை கொண்டுள்ள அமெரிக்க படையினர் மீது சுமார் 160 தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. அவை அனைத்துமே ஈரானின் துணை ராணுவ குழுக்களினாலேயே மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள். அமெரிக்கா வளைகுடாவை விட்டு வெளியேறும் வரை அமெரிக்கா மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அந்த துணை ராணுவ குழுக்கள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்தும் வருகின்றன. எனவே அமெரிக்கா செயற்பட்டியாக வேண்டிய நிர்பந்தத்தின் வெளிப்பாடுதான் கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்கா மேற்கொண்ட அந்த வான் தாக்குதல். ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள 85 இலக்குகள் மீது தாக்குதல்களை நடாத்திய மறுதினம், அதாவது நேற்றைய தினம், ஈரானின் துணை ராணுவ குழுவான அன்சர் அல்லாவின் 30 இலக்குகள் மீது தாக்குதல்களை நடாத்தியுள்ளது அமெரிக்கா. அதாவது ஈரானின் பலமென்று கூறப்படுகின்ற புள்ளிகள் மீது தாக்குவது. ஈரானின் சிறகுகளை கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கும் ஒரு முயற்சி. ஈரான் மீது நேரடியாக தாக்குதல் நடாத்தாமல் ஈரானின் பல தசாப்த கால முதலீடான அதனது துணை ராணுவ குழுக்களை அழித்து ஈரானை முடக்கும் ஒரு நகர்வு. அந்த முயற்சியில் அமெரிக்கா வெற்றி பெறுமா இல்லையா என்பதற்கு அப்பால் அப்படியான ஒரு நகர்வை எடுத்தேயாக வேண்டிய கட்டாயத்தில் அமெரிக்கா நின்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் இங்கு உண்மை. அது மாத்திரமல்ல, ஈரானின் துணை ராணுவ குழுக்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு அமெரிக்க வான்படை B-1B லான்சர் பாம்பர்ஸை பயன்படுத்தியதும் கூட மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாகவே பார்க்கப்படுகின்றது. மிக முக்கியமான பல செய்திகளை உலகிற்கு வெளிப்படுத்துவதாகவும் அது இருக்கின்றது. பொதுவாகவே அமெரிக்கா தனது தாக்குதல்களுக்கு F-15, F-16 போன்ற யுத்த விமானங்களைத்தான் பயன்படுத்துவது வழக்கம். விமானம் தாங்கி கப்பல்களை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல்களுக்கு F-18 தாக்குதல் விமானங்களை அது பயன்படுத்தும். ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை ஈராக்கிலும் சிரியாவிலும் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு B-1B லான்சர் பாம்பர்ஸை பயன்படுத்தி இருக்கின்றது அமெரிக்கா. அதுவும் அமெரிக்காவில் இருந்து மத்திய கிழக்குக்கு பறந்து வந்து அந்த விமானங்கள் தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கின்றன. ராக்வெல் B-1 லான்சர் பாம்பர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த வகை விமானங்கள் அமெரிக்க வான்படையின் மிக முக்கியமான குண்டுவீச்சு விமானங்களில் ஒன்று. ஒலியின் வேகத்தை விட 2.5 மடங்கு வேகத்தில் பயணம் செய்து இலக்குகள் மீது துல்லியமாக தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய விமானங்கள். ரேடர்களின் கண்களில் படாமல் பரப்புகளை மேற்கொள்ள வல்ல விமானங்கள். அணுகுண்டு தாக்குதல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் என்று கூறப்படுகின்ற இந்த B-1 குண்டுவீச்சு விமானங்களை ஏஞ்சல்ஸ் ஆஃப் டெத் என்றுதான் அழைப்பார்கள் அமெரிக்காவினது எதிரிகள். மரணத்தின் தேவதைகள் என்று அச்சத்துடன் பார்க்கப்படுகின்ற இந்த விமானங்களை ஈரானின் துணை ராணுவ குழுக்களை தாக்குவதற்காக மத்திய கிழக்கிற்கு அமெரிக்கா அனுப்பி வைத்தது என்பது ஈரானுக்கு
நேரடியான ஒரு எச்சரிக்கையை விடுப்பதற்காகவே என்று கூறுகின்றார்கள் நோக்கர்கள். வளைகுடாவில் அமெரிக்கா மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கையில் ஈரான் தலையிட்டால், அமெரிக்காவின் படையினருக்கு யாராவது இழப்புகளை ஏற்படுத்தினால் அதிகபட்ச பலத்தை உபயோகித்து அமெரிக்கா பதிலடி வழங்கும் என்கின்ற ஒருவித எச்சரிக்கையை விடுப்பதற்காகவே ஏஞ்சல்ஸ் ஆஃப் டெத் என்கின்ற B-1 குண்டுவீச்சு விமானங்களை அங்கு அனுப்பி வைத்து தாக்குதல்களில் ஈடுபடுத்தியிருந்தது அமெரிக்கா. அது மாத்திரமல்ல, மத்திய கிழக்கில் கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்கள் தமது பதில் நடவடிக்கையின் வெறும் ஆரம்பம் மாத்திரம்தான் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின். ஆக ஈரானின் சிறகுகளை ஒவ்வொன்றாக பிடுங்கி ஈரானை பலவீனப்படுத்தும் தந்திரோபாயத்தில் அமெரிக்கா முழுவதுமாகவே இறங்கிவிட்டுள்ளது என்பது தெளிவாக தெரிகின்றது. இந்த இடத்தில் உங்களில் சிலருக்கு ஒரு கேள்வி எழலாம். இதற்காக அமெரிக்கா ஈரான் மீது நேரடியாக தாக்குதலை மேற்கொள்ளவில்லை. இதற்காக வீணாக ஈரானின் சிறகுகளை உடைக்கும் முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட வேண்டும். நேரடியாக ஈரானையே தாக்கலாம் தானே? இந்த கேள்வி உங்களில் பலருக்கு எழலாம். இன்றைய காலகட்டத்தில் ஆராய்ந்தே ஆக வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இது. மற்றொரு உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் இந்த விடயம் பற்றி விரிவாக ஆராய்வோம். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com.